வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் என்ன ஜப்னா போட் சவாரியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அவதாட தங்கச்சி குடும்பமும் இங்கே எங்களோட ஓட்டி அருள் இரவில் ஓட்டி அருளும் வந்து கொண்டிருக்கிறார். அவரோட சேர்ந்து இந்த குருநகரை சுற்றி காட்ட போகின்றோம். பாருங்கள், இந்த ஜப்னா போட் பஜார் எவ்வளோ அழகாக எங்களை கொண்டு போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் எங்களுக்கு கவச உடுப்பெல்லாம் இங்கே பாருங்கள். கொக்கு நிற்கிறது, இங்கே பெரிய ஒரு கொக்கு நிற்கிது பாருங்கள். பெரிய கொக்கு பார்த்தீங்களா? இந்த ஜப்னா போட் பஜார் போய்க்கு ஸ்ரீலங்கன் பெலிக்கன் இதுக்கு பேர் என்ன? ஸ்ரீலங்கன் பெலிக்கன். ஸ்ரீலங்கன் நெருக்கல். இந்த பெலிக்கன் கெலிக்கலா கொக்கை பார்த்தீங்களா? இந்த கொக்கு அவ்வளோ அழகான பெரிய இங்கே பண்ணை இருக்குது. கோட்டையை பாருங்கள். கோட்டையை பாருங்கள். நாங்கள் இந்த ஜப்னா போட் பஜார் சவாரி ஜப்னா போட் சவாரியில் பயணம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த குருநகர் ஃபுல்லாக அன்றைக்கு இந்த கடல் வழியால் உங்களை சுற்றி காட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குருநகரையும். நாங்கள் எங்கள் கோட்டையிலேருந்து இப்போ எங்களை ஜெச்சி ஏரியிட்ட போய் வர போகிறோம். இந்த பயணம் வலு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே வந்தீங்கன்னா ஜப்னா போட் சவாரியில் நீங்களும் மாதிரிலாம் அன்றைக்கு ஒரு சிறிய காணொளி போட்டுனால் அன்றைக்கு இரவு காணொளி, இது பகல் காணொளி உண்டு. இது நாங்கள் குருநகரை ஃபுல்லாக அன்றைக்கு கொஞ்சம் இடம் தான் போனாங்க. இன்றைக்கு குருநகரை சுற்றி காட்ட புரிஞ்சு ஆளுங்க தான் எங்களை போட்டில் புரிய எங்களை ஒரு மக்கள் தொழில் செய்கிறாங்க பாருங்கள். இந்த பகலில் இருந்தால் பல போடுறாங்க பாருங்கள். இதுதான் கண்கொள்ளா காட்சி. பாருங்கள், இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து பயனடையுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அழகான பயணம் உண்டு. இந்த கடல் பயணம் சிறியவருக்கு நல்ல விருப்பமான இது. இந்த சின்னாக்கள் சந்தோஷமாக நிற்கிறாங்க பாருங்கள். ரைட். இந்த போட் இயங்குறது சோலரில் இயங்குது பாருங்கள். சோலார் இதிலேருந்து இயங்குது. எவ்வளோ அழகாக சும்மா பாருங்கள். நைஸாக போய்கின்றிருக்கும். எந்த வித ஆபத்தும் இல்லாமல் ஜக்கெட்டோடு நீங்கள் பாதுகாப்பாக போய் வரக்கூடிய மாதிரி சோலார். இரவில் நீங்கள் வந்தீங்கன்னா வெளிச்சம் லைட் பார்க்க மாட்டீங்க. ஒரு கப்பல்கள் போகிற மாதிரி தேரில் போகிற மாதிரி இதுக்கு இரவில் போனீங்கன்னா. நான் இரவு காணொளி உங்களை போட்டதுக்கு பாருங்கள். அந்த கொக்கு இங்கே நிற்கிது. இங்கே இங்கே முழுக்க பண்ணங்களும் இங்கே பாருங்க. முழுக்க சோலாரில் இரவு வந்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் அண்டைக்கு அடுத்தபடியாக நாங்கள் பகலாக இந்த குருநகருக்கா சுற்றி காட்டணுமென்ற நோக்கம். இது மாணவர் சபை வரப்போது என்ன? மாணவர் சபை. இதை பாருங்கள். இந்த பாருங்கள். இப்போ எல்லாம் யாழ்ப்பாணம் குருநகருக்கு எல்லாம் முதலாவது இது போலீஸ் ஸ்டேஷன். இது மாநகர சபை பில்டிங். இந்த மீன் பாய்ஞ்சா பாருங்க. கொய்யா சாப்பிட்றோம். கொய்யா பழம், இங்கே கேக்கு, கடல் ஐட்டங்களோடு வந்துருக்கிறோம். கடல் பயணங்கள் எப்படி கொண்டு பாருங்கள். வேட்டக்கோ எப்படி எப்படி வேட்டக்கோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? பின்னாக்கா இருக்கணும். கொஞ்சம் கட்சியில் வச்சு கதை கேட்குற வேலையும் வழியாக காத்துக்கோ. இல்லைடா, இந்த கையில் வச்சு எனக்கு சொல்லு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு சொல்லு. போட்டில் போகிற பயணம் நல்லா இருக்கும். ஓடிட்டா பிடிக்குமா உனக்கு? பிடிக்குமா? பெருவாக்கம் இந்த மீன் பாய் தான் பார்த்தியா? மீன் பாய் தான் இப்படி இருக்கணும் பார்த்தியா? இங்கே பாருங்கள். இந்த தேகடி தான் பழைய தேகடி. இங்கே பாருங்கள். இந்த தேகடி இப்போ ஆமிக்காரன் இருக்கிறான். ஆமிக்காரன் கேம்ப் இருக்குது. இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குருநகர் கடத்தொழில் தொழிலாளிகளோட பெட்ரோல் செட்டு இருக்குது. பெட்ரோல் செட்டு அடுத்தது அப்படியே பாடி அடி இப்படியே நாங்கள் இப்படியே பாருங்கள். ஜெட்டி அடியிட்ட போய் ஜெட்டி அடியில் கிடக்கிற அந்த பெரிய போட்டையை உங்களுக்கு காட்டுறோம். இந்த இந்தியன் போட்டெல்லாம் கிடக்குது. இப்படி எதால் போய் காட்டிக்கிறோம். எங்களை குருநகர்கிட்ட அழகை பாருங்கள். அந்த மேல் முகப்பு தெரியுது. அங்கே பாருங்கள். சந்திய மேல் கோயில் முகப்பு தெரியுது. அங்கே இந்தியாவில் வேளாங்கண்ணி தெரியுமே. எனக்கு வேற வேளாங்கண்ணி இப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். குருநகர் எவ்வளோ அழகாக இருக்குன்றதே பாருங்கள். இந்த போட் பயணத்தில் பாருங்கள். கட்டாயமாக புலம்பெயர்ந்த மக்களே
நீங்கள் ஒரு நாள் வந்து இந்த போட் சவாரி ஜப்னா போட் சவாரியை செய்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு விளங்க மீன் பகல்லையும் செய்யுங்க, இரவுலையும் செய்யுங்க. உண்மையில மீன் இது பார்த்தீங்களா? என்ன அதில் வருது பாருங்க. எங்கட பெட்ரோல் செட் எவ்வளோ தொழில் போயில முழு போட்டு கிடக்கு. என்ன போனேன் தொழில் போகிற குறைவாக இருக்குது. எனக்கு போட்டுகள் கிடக்கு. டீசல் விலை ஓடிட்டு தானே. டீசல் சின்ன சின்ன அகலியெல்லாம் பாயுதான். இந்தா சின்ன அகலி எடுத்தீங்களா? அவ்வளவு பிடிக்காது. சின்ன ஆக்களுக்கு சரியான விருப்பமான இதுகள் வந்து பாருங்கள். இங்கே உண்மையில் கொடுத்து வச்ச போட் பயணம் தான். நாம் எப்பயும் நாம் கடவுளில் பிறந்தனாங்க போட்டில் போய் தந்தானா இருந்தாலும் இப்படி வெளிநாட்டுக்கு போய் ஸ்லோவாக தான் ஓடுமான்னு சொல்லுங்கள். வலு ஸ்லோவாக தான் ஓடுமா பாருங்கள். வலு ஸ்லோவாக இந்த ஸ்பீட்டாக ஓடாது. இது வந்து சோலார் ரோடு தானே. அப்போ வலு ஸ்லோவாக ஓடும். உங்களுக்கு எந்த நேரமும் பாதுகாப்பாக இருக்கிறோம். பாதுகாப்பு இது பிரச்சனையும் இல்லை. அவசரப்பட்டு ஓட தேவையில்லை. நீங்கள் இன்னொன்று இருக்குது வந்து அண்டைக்கு காட்டியிருப்பேன். நீங்கள் 8 பேர் வந்தீங்கன்னா அதில் பிறந்தநாள் உங்களோட பிறந்தநாளை கொண்டாடலாம். கடல்லையே வச்சு பிறந்தநாள் கொண்டாடி கேக்கு வெட்டி அதிலே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அது அண்டையை பார்த்துருப்பீங்க அந்த காணொளி. சொல்லுங்கள். இது சுற்றுலாத்துறைக்கு இது வந்து யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை சுற்றி காட்டுறதுக்கான உண்மையில் சூப்பரான ஒரு படம் ஒன்று தான். இந்த படகுல வந்து பெரிய பெரிய ரேட்டும் இல்லை. ஒரு ஆளுக்கு 500 ரூபா தான். உங்களுக்கு 500 ரூபா. நீங்கள் கேக்கு வெட்டுறேன்னு சொன்னால் அது புறம்பா கண்ண நேரம் நின்று மிளக்கட்டு அப்படி இப்படி செய்கிறேன்னா தான் காசு. மற்றபடிக்கு நீங்கள் இதில் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வந்து அதில் கடையில் நாங்கள் ஏறின இடத்துல எடுத்து போகிறோன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா தான் வரும். உங்களுக்கு சரியான சீப். இங்கே வந்து அதை வந்து எல்லாருக்குமே எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா இந்த சுற்றுலா யாழ்ப்பாணத்தில் இப்படியான சுற்றுலா பயணங்கள் மேலே வித்தியாசமாக இருக்குது. இப்போ எவ்வளோ யாழ்ப்பாணம் இங்கே வாங்க மீனை பார்த்தீங்களா? யாழ்ப்பாணம் இப்போ எவ்வளோ திறமாக மேல்பட்டு வந்துட்டுருக்குறேன். இதை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு நாளைக்கு வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடல் கொக்குகள் எல்லாம் பார்க்கலாம். இங்கே எங்களை ஏங்கிற போட்டோட்டங்களை பார்த்தீங்களா? வாடியை பாருங்கள். இந்த எங்கட குருநார் கலக்கிற வாடி இது புதுசாக கட்டின வாடி. இது புதுசாக கட்டின வாடி. இது புதுசாக கட்டப்பட்ட வாடியா. ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஓடின ஓட்டத்தை பார்த்தீங்கண்ணே. அடுத்தது அந்த அங்கால தெரிகிறது பாருங்கள். நீல இதோட தெரிகிறது வேளாங்கண்ணி வாடிக்காங்க. அதில் ஒரு பெரிய போட் கிடக்கு பாருங்கள். இந்தியன் போட் ஒன்று ஜெட்டி கொஞ்சாத தெரியுதா? அந்த போட்டு பெரிய போட்டு தெரியுதா? நீங்கள் இப்போ நம்ம முதல் தரம் போகிறாய். அப்போ அது மாதிரி பிள்ளைலாம் கதைக்க சொன்னாலே கதைக்கல மற்ற நாள். வணக்கம் உறவுகளே, திரும்ப சொல்கிறேன். இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற 2 டாக்டர்மார் தான் இந்த போட்டுக்கான அனுசரணை செய்து இவங்களை வச்சு வேலை செய்து உதவி செய்கிறாங்க. இவங்க இதில் இதுவர் 2 பேர் 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ 2 பேர் நின்று வேலை செய்கிறாங்க பாருங்கள். அந்த டாக்டர்மாருக்கு நன்றியை சொல்லணும். என்னென்னு சொன்னால் கொரோனா இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்காக நிச்சயமாக இந்த பண உதவியை செய்து முன்னுக்கு நின்று மற்றது யாழ்ப்பாணமும் நல்ல இடத்துக்கு வரணுமென்றதுக்காக தான் இந்த சுற்றுலாத்துறையை உருவாக்குறதுக்காக இந்த 2 போட்டு 3 போட்டை வாங்கி விட்டுருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் நைனாதீவு நெடுந்தீவுக்கெல்லாம் என்னை விட பெரிய போட்டெல்லாம் ஓட பஞ்சமாக இருக்குங்கிற பழைய குருநாரில் இருந்தால் ஓட போச்சு. குருநாரில் இருந்து நைனாதீவுக்கு நெடுந்தீவுக்கெல்லாம் ஓட போகுது.
பழைய எங்கட சின்ன முகத்துவாரம்ங்கிற இதான் பழைய சின்ன முகத்துவாரம் என்ன பழைய சின்ன முகத்துவாரம் பாருங்கள். நீங்கள் குருநகரில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புலம்பெயர்ந்து போயிருக்கிற உங்களுக்கான தான் இந்த காணொளி. நீங்கள் வராத நீங்கள் வந்த நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வராத நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்து இதில் மகிழ்ச்சி அடையுங்க. இங்கே இந்த சுற்றுலாத்துறையை வந்து நீங்களும் பயன்படுங்கள். வந்தீங்கன்னா வந்திருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த இது சரிங்க சிறுத்தீவு பின்ன அப்படியே பாருங்கள். இந்த உங்களுக்கு சிறுத்தீவு முகத்துவாரம் சின்ன முகத்துவாரத்துலேருந்து அங்கால பாருங்கள் சிறுத்தீவு எங்களை லூர்த்து மாதா அங்கே கோயில் குடியிருக்கிறார். அந்த பெருநாளும் போன இப்போ பங்குனி மாதம் இல்லை தை மாதம் நடைபெற்றது. அடுத்தது பாலதீவு கச்சதீவு வந்து இப்படி கணக்க திருவிழா நடைபெறுகிற இந்த அதுதான் அந்த தீவு வந்து லூட்சுமா நம்ம சிறுத்தீவில் கோயில் ஒன்று இருக்கிறார். லூட்சுமா தான் அன்றைக்கு ஒரு காணொலி போட்டிருந்தேன். அங்கால இருக்க குருசடி தீவு அண்டு இப்படி தீவுகளில் எங்களுடைய ஆக்கள் ஒவ்வொரு கோயிலை கட்டி பெருமையாக உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த திருநாள்களை செய்யும்போது எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் புலம்பெயர்ந்து வர நாங்களும் இப்படியான காணொலிகளை பார்த்து கனகாலத்துக்கு பிறகு இப்படியான காட்சிகளை பார்க்க வழி சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இங்கே பாருங்கள் இதுலேருந்து பார்த்தா குருநார் தெரியும். இது வேளாங்கண்ணி என்ன இந்த இது வேளாங்க அதுக்குள்ளே இருக்குமா என்ன இல்லை வேளாங்கண்ணி இது வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி அங்கே குலையலுக்குமா கோயில் பாருங்கள். வேளாங்கண்ணி இந்த தென்னை மரமெல்லாம் நிற்கிது. இந்த இடம் வந்து வேளாங்கண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கடல்லேருந்து தான் குருநகரை பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த வேறு தொழிலாளி போகிறாங்க. அங்கால குலையலுக்கு மாதா கோயில் தெரியுது பாருங்கள் நீளத்தில். அப்படியே வர நாங்கள் 5 மாடி பாருங்கள் 5 மாடி. இன்றைக்கு உங்களுக்கு குருநகர்ன்ற அழகை பார்க்க போகிறீங்க. அந்த காணொலி தான் இது முழுக்க பார்க்க போது. அது இந்த ஜப்னா போட் சவாரி உரிமையாளருக்கு நன்றியை சொல்லிக்கண்டு டாக்டர் 2 டாக்டர்மாருக்கும் அடுத்தது எங்களை இரவில் ஓட்டி அருள் அண்ணன் இரவில் ஓட்டி அருளான் எங்களுக்கு இந்த வழிகாட்டியாக எங்களை பாதுகாப்பாக கூட்டிக்கணும் போய் வந்துருக்கிறார். இங்கே பாருங்க பண்ணைகளை பார்த்தீங்களா எல்லாம் ஃபுல்லாக பண்ணை தானே. இந்த ஒன்று இருக்க முழுக்க பண்ணை தான். இங்கே எல்லா இடமும் பண்ணைக்கு முழுக்க அட்டை தான். அட்டை இதான் அட்டை. இது பட்டி இது ரால்கோடு. அங்கால பட்டி அங்கால பண்ணை. இந்த பெரிய போட்டு கிடக்கு பாருங்கள். இந்த பெரிய போட்டு இதான் இந்தியன் போட்டு அவதான் அந்த இடக்கு. அது இந்தியன் போட்டை கொண்டாலும் பழையாக்கிட்டாங்க. என்ன அது பழையாக்கல இல்லை அது வேலை ஓடும். அது ஓடி என்ன ஒரு பிரியோசனம் இல்லையே தேவைக்கு தான் ஓடலாம். அது கொஞ்சம் ஆழ்கடல்லாம் ஓடும். இது வந்து அதுக்கு ஓட வாய் வச்சு குடிக்கிறாய். வணக்கம் உறவுகளே. காலையிலேருந்து நீங்கள் இரவு மட்டும் இந்த போட்டை புக் பண்ணி நீங்களே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சமைச்சி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த போட்லேயே இருக்க சுற்றி சாப்பிட்டு கண்டு இப்போ நாங்கள்லாம் சில இந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கனமா இருந்து தண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து குடித்து ஆறுதெல்லாம் சாப்பிட்டு இதை கொண்டு இந்த போட்டில் பயணம் செய்ய எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வந்த சின்ன பிள்ளைகளுக்கும் சரியான விருப்பமாக இருக்குது. கடல் பயணம் மட்டும் அவங்கள தெரியும். இந்த ஆறுதலாக நைஸாக போய்கின்றிருக்கு. இந்த போட் வந்து சோலார் போட வழியாக நைஸாக போய்கின்றிருக்கு. என்ன சாமான் இது அம்மதா? ரவை பலகாரமாக பாருங்க. இது மண்டதீவில் இருக்கிற ஸ்பெஷலான ரவை பலகாரம். நீங்களும் வந்து கேட்ட சொன்னால் இங்கே வந்து சாப்பிடலாம். இங்கே அவ சிரித்து சாப்பிட்றா பார்த்தீங்களா? ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? இந்த பயணம் எப்படி இருக்குது? இந்த போட் சவாரிக்காரருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஒரு நேரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காட்டு. இத்தனை போட்டு கிடக்கு. எங்களை குருநகரில் இருக்கிற எல்லா சகல கோயிலையும் காட்டிக்கண்டு குருநகர் கணக்கில் இருக்கிற வீடுகளை பாருங்கள். எல்லாம் மாடி வீடுகளாக தான் இருக்குது பாருங்கள். குருநகரில் இப்போ யாராவது ஏழைன்னு சொல்லிடாது அவ்வளோ எல்லோரும் சொல்லு பாருங்கள். குருநகரில் எல்லோரும் மாடி வீடை கட்டி
நல்லா இருக்கிறாங்க. மேலே பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. குருநாதர் இருக்கிற மக்களை பார்க்க ஒரு கடல் பயணத்தால் வரைக்கும் வந்து பாருங்கள். குருநாதர் அழகாக இந்த செய்தியால் பாருங்கள். அப்படி அந்த கரை பக்கம் முழுக்க மாடி வீடுகளும் அழகாக கட்டி வச்சுக்கிறது எங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. மேலே மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த எங்களை குருநாதரை இப்படி சுற்றி பார்க்கும்போது நீங்களும் வாங்க வந்து ஒரு இந்த கடல் பயணத்தை செய்யுங்க. செய்தால் தான் அனுபவிப்பீங்க. அப்பான்னு தெரியும் இதை எப்படி இருக்குன்றது. நாங்கள் அனுபவித்ததை உங்களுக்கும் அனுபவிக்கணுமென்று சொல்லித்தரோம். வாங்க வந்து ஒரு நாளைக்கு பண்ணையில் வாங்க. பண்ணையில் இறங்கி ஒரு 100-200 மீட்டர் தான் அந்த ஜப்னா போட் சவாரி இருக்கிற இடம். அது இதை வந்து பகலும் நீங்கள் ஃபுல்லாக புக் பண்ணி ஓடலாம், இரவும் ஓடலாம். ஓடினீங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருக்கும். வந்து பாருங்கள், செய்து பார்த்தீங்கன்னா பயணத்தை செய்து பாருங்கள். உண்மையில் நிச்சயம் சந்தோஷமாக இருக்குது இந்த பயணம் செய்ய. மக்களை வாங்க. இப்போ வெள்ளைக்காரன் நான் பார்க்குறேன் டவுனுக்கு எல்லாம் முழுக்க வெள்ளைக்காரன். இப்போ இங்கெல்லாம் வந்து சுற்றுலாத்துறைக்காக வெள்ளைக்காரர் வந்து இந்த போட்டுகளில் இரவில் எல்லாம் பார்க்கலாம் வெள்ளைக்காரன் கூடுதலாக ஏறி போகிறாங்க. நாங்கள் இன்னும் வந்து இந்த யாழ்ப்பாணத்தை பெருசாக நிறுவூட்டி இந்த மக்கள் யாழ்ப்பாணம் சிறப்பாக வரணுமெண்டா எல்லோரும் இந்த போட் சவாரிகள் இப்படியான இதுகளெல்லாம் தொடர்ச்சியாக செய்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். முழு வெள்ளக்காரரும் இப்போ பாருங்கள் ஃப்ளைட்டில் வந்தோடனே இங்கே வந்து இறங்கி யாழ்ப்பாணம் கொழும்பு. நான் இப்போ கூடுதலாக யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து இப்போ இரவு பண்ணைக்கு முழுக்க வெள்ளக்காரராக இந்த போட் சவாரிகள் செய்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து சிறிய மனம் தானே இது. சிறிய மனத்தை கொண்டு வந்து இங்கே வந்து அனுபவிச்சுட்டு போகிறாங்க. எங்களை இந்த பாருங்க எங்களை ஜெட்டி அடி வந்துட்டு நாங்கள் சொன்ன ஜெட்டி அடி இந்த ஜெட்டி அடியில் இருந்து ஒரு 100 மீட்டர் தான் அந்த போட்டு தாண்ட இடம் காட்டுறோம் பாருங்க. அந்த பாலதீவுக்கு போய் ஜக்கெட் போடாததால் இந்த பிரச்சனை. இப்போ முழு நேவியும் பாதுகாப்பாக பயணத்துக்கு ஜக்கெட்டு கட்டாயம் போட்டுக்கணும். இந்த நாங்களும் போட்டுக்கொண்டா இருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜக்கெட்டு நிச்சயமாக போடணும். இந்த ஜெட்டியடியிலேருந்து இந்த இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும் அந்த போட்டு தாண்ட இடம். அது உங்களுக்கு ஏற்கனவே காணொலி மூலம் காட்டியிருப்போம். இருந்தாலும் இனி பாதுகாப்புக்காக ஜக்கெட்டை போட்டுக்கொண்டு வந்து சந்தோஷமாக இந்த பயணத்தை செய்யுங்க. இந்த 5 மாடி வந்துட்டு பாருங்கள். 5 மாடி ஜாழ்ப்பாணம். இப்போ பாருங்கள் இந்த 5 மாடியை இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எங்களை பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த கடலில் வந்து பார்க்குறதுக்கு காரணம் அடுத்தது எங்களை குருநாதர் சுகாதார குழு கடலில் அள்ளப்பட்டு சரியான துப்புரவாக இருக்குது பாருங்கள். இந்த கடலில் அருகோடையெல்லாம் பாருங்கள். நாங்கள் கடலை காட்டுறோம். முந்தி உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் போத்தல்கள் எத்தனை மிதங்கள் இதுகள் மிதந்து கண்டு கிடந்த இடத்துல இன்றைக்கு கொண்டு மிதக்காமல் இந்த பாருங்கள். உங்களுக்காக தான் இதை திருப்பி காட்டுறோம். இந்த காணொலியை திருப்பி காட்டுறதுக்காக இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் போத்தலோ ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு 5 மாடி கிட்டப்பட்டு தான் திருப்ப போகிறோம் பாருங்கள். இல்லாட்டி முந்தி எவ்வளோ பிளாஸ்டிக் போத்தலும் இதுகளமாக்கிற அந்த கடல் இன்றைக்கு நல்ல பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ வெள்ளைக்காரர்லாம் வந்து இப்போ வந்து மகிழ்ச்சியோட சந்தோஷமாக போய்கண்டிருக்கிறாங்க. ஏன்னா குருநாதர் ஒரு மாற்றமாக வந்துருக்கு. யாழ்ப்பாணம் அவங்க சொல்கிறது யாழ்ப்பாணம் ஒன்று. ஆனால் நாங்கள் வாழ்ந்த இடம் குருநாதரை சொல்கிறோம். இந்த குருநாதரை எங்களை சுற்றி காட்டி குருநாதர் எவ்வளோ உங்களுக்காக தான் இந்த கரைக்கு விட்டு திருப்புறோம் பாருங்கள். நாங்கள் ஜெட்டியடி அங்கே இருக்குது பாருங்கள். இந்த 5 மாடி கிட்டவே விடுறதுக்கு காரணம் இதில் ஒரு பிளாஸ்டிக் போத்தலில் காட்டுங்க பார்ப்போம். கரைக்கு 1-2 கிடக்கும். மற்றபடிக்கு இப்போ எல்லாம் குறைச்சிட்டோம். என்ன அந்த ஓட்டி இருக்கா அப்படி திருப்பையா ஓட்டி பாரு எவ்வளோ நுட்பமாக 5 மாடிக்குள்ளே விட்டு எவ்வளோ நுட்பமாக 5 மாடிக்கு இந்த சோலார் மோட்டரை வச்சு ஓடிக்கண்டு வரேன் பாருங்கள். வாட்டால் சுற்றினாலும் என்ன செய்யுமே வாட்டால் சுற்றி வட்டிடுமா பாருங்கள். அந்த சோலார் தான் வாட்டால் சுற்றினாலும் வட்டி எடுத்து அவர் அழகாக எங்களை பயணத்தை கொண்டு போகிறதுக்கு முதல் அருள் அவருக்கு நன்றி சொல்லணும். அருளை மறுக்காடுத்து காட்டுங்க. என்ன அந்த விரும்பப்படையில் இருந்தாலும் காட்டத்தான் மனம். பார்த்தீங்களா அது கிட்ட வந்தான் இங்கே பாருங்க. கிட்ட இருந்தால் 5 மாடி கிட்ட வந்து இந்த வாரம் திருப்புறோம். அது இல்லாமல் போட்டு ஏதாவது இது வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் போத்தல் கட்டிங்களா முந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குருநாதரில் இது முழுக்க பிளாஸ்டிக் போத்தலாக தான் கிடந்த இதெல்லாம் இந்த புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும்
நிதி அரசனோட இந்த துப்புரவு செய்து எங்களை பார்க்க இந்த பயணமும் இதுக்காகத்தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடல் பயணத்தில் பார்த்து உங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு எப்படி கடல் இருக்குன்னு காட்டணுமென்ற ஒரு காணொளியும் தான். அடுத்தது ஜப்னா போட் சவாரிக்காரருக்கும் இது ஒரு பப்ளிசிட்டி. ஏனென்று சொன்னால் புலம்பெயர்ந்த மக்கள் கட்டாயம் நிச்சயமாக வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து ஒரு பயணம் செய்ய உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி 3-4 மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா காணும் வந்து சும்மா சந்தோஷமாக உங்களை பிள்ளைகளோட வந்து நல்லா அனுபவிச்சுட்டு போயிடலாம். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், இதெல்லாம் அவங்களோட இதுகளை அந்த தொட்டு என்ன பாடியல் என்ன பாடிகளில் சந்தியாக கட்டி இந்த பாருங்கள் கடற்கடையை சுத்த இழுத்து காட்டி பாருங்கள். இந்த கடலில் ஒரு பிளாஸ்டிக்கும் இல்லாமல் இருக்குது. இப்படியே ஓரளவு மாற்றம் வந்துடணும். ரெண்டாம் எங்களை விருப்பம் ஒன்று பாதி கிடக்குதான் இல்லையாண்டில் உங்களுக்கு தெரியும். புறநகரில் எல்லாத்தையும் முழுதாக ஒழிக்க இல்லாது இருந்தாலும் சரியான மாற்றம் ஊருக்குள்ள இப்போ சரியான மாற்றம். இங்கே திருப்புங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பாருங்க நல்லா கிட்ட வரும். ஜெத்தியக்கு அருகாலையில் எங்களோட ஓட்டி உண்மையில் சிறப்பாக ஓடிக்கொண்டு வரார். அவருக்கு பாராட்டுகளை சொல்லணுமே சொன்னால் மீன் பெரிய மீன் பெரிய போட்டுகளுக்கு இடையக்குள்ளால் விட்டு கரையக்குள்ளால் கொண்டு வந்துருக்கிறார். உண்மையில் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. அதில் அழகா மணியாக போய்க்கின்றிருக்கு, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக ஒரு நைஸாக போகுது இந்த போட்டு. ஒரு ஜெட்டி அடியை பாருங்கள் எத்தனை போட்டு கிடக்கு. இப்போ இவ்வளோ மாற்றம் அதிலே ஒரு எங்களை களங்கட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க பாருங்கண்டா. ஜெட்டி அடி இருக்கு அருகாலே ஆள் கொண்டு வர சுற்றிக்காண்டு ஜெட்டி அடி கிட்ட திருப்பி கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். அந்த ஜப்னா போட் சவாரிக்காரர் இப்போ ஜெட்டி அடிக்கு அருகாமையில் விட்டு இருக்கிறார். அருகாமையில் விட்டு ஜெட்டி அடியை காட்டிக்கிட்டு இருக்கிறார். உண்மையில் சந்தோஷமாக இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் போத்தில் காடையும் இல்லை. அடுத்தது உண்மையில் பார்க்க கடலை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஊரில் இவ்வளவு போட்டு இருக்கான்றது ஆச்சரியமாக கிடக்குது. இங்கே பாருங்கள் ஜெட்டி அடி பக்கத்தில் நிற்கிறோம். ஜெட்டி அடி பக்கத்தில் இவ்வளோ சரியான மாற்றம். யாழ்ப்பாணம் குருநகரெல்லாம் சரியான மாற்றமாக இருக்குது. இந்த சுற்றுலாத்துறை இன்னும் மேலும் வளரணும். வளர்கிறதுக்கு இளைஞர்கள் இப்படியான இளைஞர்கள் முன்னேற்றப்படுத்தி இப்போ டாக்டர்மார் இப்படி ஆஸ்திரேலியா டாக்டர்மார் இந்த உதவியை செய்த மாதிரி இன்னும் 4-5 பேர் இந்த உதவிகளை செய்து இப்படியான வளர்ச்சிகளை விட்டால் எங்களை ஊருக்கும் பெருமை, யாழ்ப்பாணத்துக்கும் பெருமையாக இருக்கும். பாருங்கள் இங்கே பாருங்கள் வணக்கம். இங்கே பாருங்கள் ஓடுற பார்த்தீங்களா தொழிலுக்கு போயிட்டு வந்தேங்கிற மக்கள் ரோட்டத்தை பாருங்க போட் போகிற போக்கு. அந்த போட் போவைங்க போட்டு வந்து லைட்டான ஒரு ஆட்டை கொண்டு வரும். போட் வருது பாருங்க வருங்க. ராஜ்குண்டியாக்கள் சக்கர் ராஜ்குண்டியாக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அட்டையை போயிட்டு வந்துருக்குறாங்க. அட்டையை போயிட்டு உண்மையில் நீங்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் நீங்கள் ஜப்னா போட் சவாரிக்கு வந்து பாருங்கள். ஒருக்கா வந்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா ஒருக்கா வந்து பாருங்கள் இந்த பயணத்தை. அதுக்கப்புறம் நீங்களே அடுத்தாக்களுக்கு போய் சொல்லுவீங்க. உண்மையில் ஒரு போகக்கூடிய ஒரு பயணம் தான் என்று சொல்லுவீங்க அடுத்தாக்களும் பார்த்து. நான் இது 2வது தரம் வந்திருக்கிறேன். 2வது தரம் எனக்கு நல்ல சிறப்பாக பிடிச்சதுன்னா நல்லா இருக்குது. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. வெயில் இதுக்கு பாருங்கள் உள்ளுக்கு சோளம்லாம் போட்டு மேலுக்கு எல்லாம் நல்லா கவர் பண்ணி விட்டு பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சம் வெயில் படாத அளவுக்கு செய்து வச்சுக்கலாம். இனி இரவில் வந்தீங்கன்னா சும்மா கப்பல் மாதிரி வெளிச்சம் கொடுப்பேன். அப்படியே லைட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி மீனை பிடிக்கிறதுக்கோ இல்லாட்டி வாட்டால் மோட்டரில் சுற்று போட்டுவிட்டு தெரியல. இந்த எத்தனை பேர் 3 இங்கே பாருங்க. எங்களை உறவுகள் போட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்து இதில் நிற்கிறாங்க. தொழிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறாங்க. இதில் போகிறாங்களுக்கு வெளிநாட்டுக்களே உடனே பார்ப்பாங்க. டக்குன்னு முகத்தை காட்டுங்க பாருங்க. அவர் உனக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்குதாண்டா பார்த்தீங்களா போட்டு
தொழிலுக்கு போயிட்டு வந்து இந்த தொழில் போகிறாங்க இப்போ இதுதான் தொழிலுக்கு போய்க்கின்றாங்க அது அடுத்து ஓடுற மாதிரி உண்மையில இப்படி வந்து பாருங்கள் வந்து உண்மையில எப்படியான கடலில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக எங்களை பழைய ஓட்டி பிளேண்டி குடிச்சு கொண்டு இருக்கின்றார் இப்போ நாங்கள் பிளேண்டி எங்களை இப்போ வந்து காப்டேனா என்ன சொல்கிறேன் விடு இது எங்களுக்கு இப்போ வந்து ஸ்டீப் டைம் பாருங்க வெள்ளத்தில் தண்ணி எல்லாம் போகிறானப்பா அதோட இருக்கு யாருக்கு பிளேண்டி டீ டைமா இங்கே பாருங்கள் பாக்ஸு பாட்டு போட்டு நீங்கள் ஆடி பாடிக்கெல்லாம் போகலாம் இங்கே பாக்ஸு இருக்குது இரவில் வந்தீங்கன்னா பாட்டு கச்சேரியோடய போகலாம் ஆனால் மது ஒன்றும் பாவிக்க இயலாது மது ஒன்றும் இந்த பயணத்தில் பாவிக்க இயலாது நீங்கள் வந்து சந்தோஷமாக பாட்டுகள் நிஸ்பாத்தி பண்ணிக்கன்னு போகலாம் மொழிய மதுக்கெல்லாம் மேலே ஒட்டில்லை தனி சாப்பாடை பாருங்க கேக்கை காட்டு இந்த பாருங்க நேரத்தில் கேக்கு மற்ற அப்போது கொடுத்த என்ன சாமான் உங்களோட என்ன ரவை என்ன ரவை பலகாரம் சொல்லு அப்போ ரவை பலகாரம் இங்கே பாருங்க என்ன வேணும் அந்த தீர்த்தண்ணி ஊற்றுறா பாருங்க தீர்த்தண்ணி ஜூஸ் வந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க உங்களோட பயணம் இந்த கடல் பயணம் உங்களோட பொழுது கடல் பயணம் பொழுது சும்மையில் ஒரு சந்தோஷமான பயணம் இப்படி ஒரு கடலில் நாங்கள் சாப்பிட்டு குடித்து நிஸ்பாத்தியாக ஒரு மணித்தாலும் 1.5 மணித்தாலும் செல்லுதே நான் போய் வரேன் 1 மணித்தாலும் 1 மணித்தாலும் காணும் ஜெட்டி அடித்தட்ட போய் வர மாட்டோம் இனி இந்த பாருங்க எங்களோட பழைய போட்டியை பாருங்கள் அந்த ஆள் இருக்க மட்டும் நாங்கள் பாதுகாப்பாக போய் வருவோம் விளையாட்டுக்காரன் ஆள் நல்ல ஏன்னா பார்த்தனீங்கன்னா எங்களோட ஜெட்டியில் எப்படி விட்டெடுத்தவர் நெத்தின போட்டுகளை கீழாலே ஓடிக்கொண்டு வந்தவர் மேலே பாராட்டோடும் இந்த நாங்கள் இப்போ வந்து இங்கே வந்துட்டோம் கொய்யாப்பழம் முடிஞ்சுட்டா கூட கொய்யாப்பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் பட்டிங்கன்னா பாட்டு போட்டால் வீடியோ அடிக்கும் வீடியோ கொப்பரேட்ஸ் அடிக்கும் பாருங்கள் அப்படி பார்த்தீங்களா இதுதான் நம்மளை வாடி அடிப்போம் திருப்பி வாடி அடிக்க வந்துட்டோமா சுற்றி அடிச்சுக்காண்டு வாடி அடிக்க வந்துட்டோம் குன்னகரின் அழகு தனி அழகு இதை ரசிக்க புலம்பெயர்ந்திருக்கும் குருநாள் மக்களே நிச்சயமாக இங்கே வந்தீங்கன்றால் இந்த கடல் பயணத்தை ஜெஃப்னா போட் சவாரியில் ஏறி ஒருக்கா சுற்றி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எங்களோட ஓட்டி உணர்ந்திருந்தால் கடற்கரையை காட்டணுமென்றக்காக கிட்ட விட்டு தான் நான் திருப்புவேன் அடுத்தது எங்களோட அல்பாந்தி அடி அதுக்குள்ளால் போய் போடுவோம் பாருங்கள் இங்கே இவ்வளோ கிட்ட வாரேன் பாருங்களா நாங்கள் எங்களோட போட் சாட் அதில் பார்த்தீங்கன்னா போட் சாட் இதெல்லாம் முந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கிடந்த இடம்ன்ட்டு நாங்கள் உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த டைமில் எப்படி நாங்கள் வந்து பயணம் செய்யக்கே பார்த்த இடம் இந்த அருகெல்லாம் உங்களுக்கு தெரியும் போத்தலும் இதுவுமாக நிறைஞ்சு கிடந்த இடம் அந்த போட் அந்த இடத்த பாருங்கள் இப்போ இந்த அருகோட வந்து இப்படி திருப்பி கொண்டு போகிறோம் பாருங்களா இதுதான் கடற்கரை வாடி அடியா எங்களை புதுசாக கட்டப்பட்ட வாடி அடி ஆளை அப்படி திருப்பிக்காண்டு வருதான்னு வரோம் ஒரு பெரிய போட்டு வந்து அகட்டுறாங்க எங்கே போகிறதுக்கு தெரியல அகட்டி போடுறாங்க என்ன அகட்டி இத்தனை போட்டு கிடக்கண்டு பாருங்க குரலாக இருக்கு இன்ஜினை காட்டுங்க எங்கட இன்ஜினை இங்கே வந்து பாருங்கள் இவங்களோட சோலார் இன்ஜினியர் தான் காட்டுறோம் பாருங்களேன் எவ்வளோ சின்ன இன்ஜினா எதிர்பார்க்க மாட்டீங்க இங்கே பாருங்க சுக்கான் மாதிரி தான் இருக்கும் சுக்கான் மாதிரி தான் இருக்குது பாருங்க இங்கே அப்படி ஆள் கையை விட்டுட்டு ஓடுது ஓட்டி பார்த்தீங்களா எவ்வளோ இங்கே பாருங்க இங்கே சின்ன ஒரு இதானே பார்த்துங்க பிடிங்க நீங்கள்
பார்த்தீங்களா சின்ன ஒரு சோலார் ஓடுது பாருங்களா இதில் ஏறலாம் நான் இந்த வாரம் போட்லேருந்து நங்கூரத்தை தூக்குறாங்க. வணக்கம், எப்படிலாப்பா? பார்த்தீங்களா நங்கூரத்தை தூக்கி எவ்வளோ கஷ்டமான தொழிலுந்தான் ரோலர் தொழில். அங்கே கயிறு ரம்பிட்டுட்டு பார்த்தீங்களா, நாம் சும்மா சொல்கிறே இல்லை தொழில் ஈஸியாண்டு கஷ்டமான தொழில். அதையும் செய்து இந்த ஊர் மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இப்போ 500-600 போட் வரும் இல்லை 440 போட்டு 440 போட்டு இப்போ கொண்டு இருக்கா பாருங்க. இந்த நேரம் இஞ்சால சாப்பாடு தான் நடக்குது. யாரு இல்லை ஜஸ்டின் கராஜ் அந்த இதான் ஜஸ்ட் இந்த கராஜ். இங்கால பெட்ரோல் செட் இது பாருங்க, இந்த இது பெட்ரோல் செட். இது இந்தியாவில் இப்படி ஓனா எங்களோட ஃபுட்பால் கிரவுண்ட் காலை இது வருது கிரவுண்ட் ஃபுட்பால் கிரவுண்டு தான் இங்கேருந்து பார்க்கவே தெரியுது. அது கடல் பயணத்தால் குருநகரை சுற்றி காட்டியிருக்கிறோம். அடுத்தது கரை பயணமும் ஒரு நாளைக்கு சுற்றி காட்டுறோம் பாருங்கள். மோட்டார் சைக்கிள் ஓடி நாங்கள் உங்களை எவ்வளோ அழகாக எங்களை குருநகர் இருக்கின்றதையும் காட்டுறோம். இப்போ எவ்வளோ மாற்றம் அடைஞ்சு இருக்கின்றதை காட்டுறோம் பாருங்கள். போட்டுற பேர் எழுதியா இருக்கு. இந்த போட்டுற பேர் எழுதியிருக்கு பாருங்கள். இந்த போட்டுற பேரை எழுதியிருக்கிறோம், அதையும் பாருங்கள். இது கடற்கரையில் கட்டின அந்த புதுசாக அந்தோனியார் கோயில், அந்த கடற்கரையில் கட்டின அந்தோனியார் கோயில், புதுசாக கட்டப்பட்ட அந்தோனியார் கோயில் அந்த அருகில் இருக்குது பாருங்கள். அலுப்பாந்தி அடிக்கு அருகில் இருக்குது அந்தோனியார் கோயில், புதுசாக கட்டப்பட்ட அந்தோனியார் கோயில். இதெல்லாம் பாருங்களேன், எங்களோட ஓட்டியோட திறமையை நாங்கள் பாராட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன அவர் அப்படியே நைஸாக விட்டு எடுத்து எங்களை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறார். என்னண்டு இங்கே வாரம் இங்கே வாரம் இது என்ன சாமான்? இங்கே வாரம் இது என்ன சாமான்? இது குத்தி அடையாளத்துக்கு அடையாள குத்தியா பாருங்க. இதுதான் அலுப்பாந்தேரி என்ன செயலால் கொண்டு வந்து வேலை திருப்பிக்க வரேன். இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி வாரம் அலுப்பாந்தேரி. இதுதான் நேவி இருக்கிற அப்போ அங்கே துளையில் வச்சு காட்டினது, இப்போ கிட்ட வச்சு காட்டுறோம். உறவுகளை நிச்சயம் நீங்கள் இங்கே வர வேணும், வந்து பாருங்கள். வாரம் நீங்கள் பண்ணை கிட்டா இருக்குது இந்த இவங்கட. இங்கே பாருங்க போட்டில் கொக்கு நிற்கிது காட்டுனீங்களா? இங்கே பாருங்க கொக்கு காட்டணும். உங்களை கொக்கு பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு அது போட்டு நிற்கிற இதுக்காக காட்டுறோம் மொழிய. யாரும் இப்போ சில பேர் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த காணொலி பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எங்களை ஊரில் இருந்து திருநாள் மக்களுக்கு தெரியும் எப்படி என்றதையும். ஆனால் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வை பார்க்க. வாங்க வந்த ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஜஃப்னா போட் சவாரியை ஏறி பாருங்கள். அதுக்கு பிறகு சொல்லுவீங்க. டெலிஃபோன் சொல்லிக்கண்டு வீடியோ எடுத்துக்கண்டு மேலே வந்து பாருங்கள். இதில் புத்தசில வச்சுக்கிறாங்க என்ன இருக்குது பாருங்கள். அப்போதான் கொஞ்சம் இடமா வச்சுக்கண்டு இப்போ கிட்ட வச்சு காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இந்த போட்டு இப்படி வந்தீங்க என்றால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த காணொலியை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஜஃப்னா போட் சவாரிக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறோம். உண்மையில் நாங்கள் அனுபவித்தது தான் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் அனுபவிங்கன்ட்டு. மற்றபடிக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதில் ஏற்றிக்கண்டு போன அருளும் வந்திருக்கிறார்களுக்கும் நன்றியை சொல்லிக்கண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். வணக்கம், நாங்கள் கரைக்கு வந்துருக்கிறோம் பாருங்கள். இந்த ஜஃப்னா போட் சவாரி போட்டு அப்படியே வந்து இந்த போட்டு இந்த அணைக்க போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் பழைய பண்ணை பாலத்தை பாருங்கள். இந்த போக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கள் மகனுக்கு காய்ச்சிருக்கேன். இங்கே வருங்க போட் அந்த பழைய போக்கை பார்த்திக்கலாம். அது இந்த எங்களோட போட்
எங்களோட ஓட்டி வந்து எப்படி ரிவர்ஸ் எடுத்து வடிவாக விடுறாரு பாருங்க. இப்படி நாங்கள் இறங்க போகிறோம் போட் சவாரி. இந்த மானம் அங்கே இருந்து காய்ச்சி எடுத்து கிளீன்ஸ் பண்ண அந்த போட்டெலாம் நீங்கள் மற்ற போட்டில் நீங்கள் இதிலேயும் போகலாம். விரும்புகிற நீங்கள் வரலாம். பிறந்த நாள் செய்யலாம் நீங்கள் இதிலேயும் வந்து செய்யலாம். அதிலேயும் வந்து செய்யலாம். இங்கே வரணும் பண்ணை தான் பண்ணை ரோட்டா. பண்ணை ரோட்டு உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்போம். நடுக பண்ணை எல்லாத்தையும் காட்டிட்டோம். மேலே இந்த அழகை வந்து நீங்களும் அனுபவிக்கணுமென்றதுக்காக தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம். வந்து பாருங்கள் உங்களை முயற்சி. இங்கே வார நீங்கள் இங்கே வார நீங்கள் கட்டாயம் இருக்க வந்து ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க. இந்த யாழ்ப்பாணத்தை எப்படி இப்போ மாற்றி வச்சுக்கிறாங்கன்றதையும் உங்களோட கண்ணால் வந்து பாருங்கள். கண்கொள்ளா காட்சி இது கடந்து வந்துருக்குறது. அதுதான் நாங்களும் சும்மா நாங்கள் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் வந்து இந்த அனுபவித்து பாருங்கள். இங்கே எப்படி கொண்டாந்து பாருங்க போட்டோ பாருங்கள். எப்படி கொண்டாந்து கூட ஒரு 2 பாருங்கள். கவனம்டா இவ்வளோ கவனம். அருள் வந்து பாருங்க அவ்வளோ ரிவர்ஸ் அடித்து கொண்டாந்து நைஸாக கொண்டாந்து விடுறாரு பாருங்கள். மேலே அருள் நன்றியா. அப்படி இருந்தால் தான் 3 போட்டு கிடக்கு. இன்னும் ஜனங்கள் வந்து 5 போட்டாக போவோம், 5 10 போவோம். அப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ மாற்றம் வந்துடும் பாருங்கள். ஓகே 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 ஒரு அவ்வளோ நாங்கள் முதல் காணொலியை முடிப்போம்னு இருந்தோம். அப்புறம் இப்போ கொண்டாந்து இந்த கரையோட உருவத்துக்காக வந்த இடத்துல இன்னும் மீண்டும் எடுத்து விட்டோமா. ஓகே ஓகே எங்களை மறுத்து விடுவாங்க. என்ன ஓகே ஒரு இதில் இந்த காணொலியை முடிக்க போகிறோம்.